மாதத்தை நான் நிறைவு செய்வது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆபத்துகளை கடப்பதற்கு நீங்கள் தான் உதவி செய்தீங்கப்பா. நெருக்கடியான சூழ்நிலைகளை கடப்பதற்கு நீங்கள் தான் பலன் கொடுத்தீங்க ஆண்டவரே. கஷ்டமான நேரங்களில் எல்லாம் நீங்கள் தான் என்னை தாங்கினீங்க ஆண்டவரே. இவைகளுக்கு பின்பாக இருந்ததை நான் நன்கு ருசித்தேன். அது எந்த மனிதனும் இல்லை, அது எந்த உலக பிரகாரமான பலமும் இல்லை. அது முழுக்க முழுக்க உம்முடைய கிருபை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. இணைந்து பாடுவோம். தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடு புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடு புயலினிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. ஓ தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில்
கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாதது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாதது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அந்த நல்ல கிருபைக்காக நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின அந்த தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரமும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க பார்க்கலாம். நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு அடிகளிலேயும் அவருடைய உதவி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? உங்க நடைகள் உறுதிப்பட்டு இருக்குமா? உங்க பாதைகளிலே நீங்கள் நிலை நின்றிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சத்துரு எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். வலைகளில் நம்முடைய கால்களை சிக்க வைக்க ஏராளமான முயற்சிகளை செய்து வருகிறான். கண்ணிகள், குழிகள், ஆபத்துகள், விக்கினங்கள், நாச மோசங்கள், விபத்துகள், கொள்ளை நோய்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீணான அலைச்சல்கள், கண்ணீர்கள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், இவைகளின் மூலமாக நம்முடைய நிம்மதியை கெடுப்பதற்கு அவன் தீவிரித்து வந்தான். கர்த்தரோ நமக்கு உதவியாயிருந்து, கர்த்தரோ நமக்கு துணையாயிருந்து, கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்து ஞானம் தந்தார். கிருபையினால் நம்மை பலப்படுத்தினார். எப்படி பேச வேண்டும் என்று உதவி செய்தார். எப்படி அதை கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதை கடந்து வருவதற்கு நம்மோடு கூட அவரும் கடந்து வந்தார். நம்முடைய கரத்தை அவர் விடவே இல்லை. அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய உபகாரங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தயவுக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிலை நிற்க செய்தீரே. அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லப்பா. அதை பாட வந்திருக்கிற ஆண்டவரே, அதை துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. உடன்படிக்கையில நீங்க மாறல் ஆண்டவரே, வார்த்தையில நீங்க மாறல் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும்? வாக்குத்தத்தங்களின் வாழ்வில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அதனால நன்றி சொல்லி பாட வந்தோம் என்று நான் பாடும்போது முழு உள்ளத்தோடு என்னால் பாட முடியும், முழு பலத்தோடு என்னால் பாட முடியும், முழு மனதோடு என்னால் பாட முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். என் ஜெபத்திற்கு அவர் பதில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் உள்ளம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் அப்படி கர்த்தரை துதிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு 100 நன்றி நிறைந்த ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உள்ளம் எல்லாம் நன்றியால் நிறைந்து ஸ்தோத்திரம் என்று துதித்து, அப்பா உமக்கு நன்றி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படுவதற்கு அறிகுறியே இல்லை, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு வழிகளே இல்லை. ஆனா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்க அதிசயம் செஞ்சீங்கப்பா. நீங்க நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம்
காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். சேர்ந்து சத்தமா நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீர். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் அறிக்கையிட்டு பாடுங்க. நன்றி நன்றி சொல்வோம். நீர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்து, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். ஓ ஆமென். இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். ஓ ஜீசஸ், உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும். நன்றி நன்றி சொல்வோம். Glory. நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும். நன்றி நன்றி சொல்வோம். ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நல்ல ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி களிப்போடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் இந்த மாதத்தை நிறைவு செய்ய கிருபை தருகிறாரே. இந்த வாரத்தை நிறைவு செய்ய கிருபை தருகிறாரே. இந்த நாளை நிறைவு செய்ய கிருபை தருகிறாரே. உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேசமெங்கும் பஞ்சமா இருக்கு. மழை கிடையாது, வறட்சி. ஒரு விதவை தாயினுடைய வீட்டை கர்த்தர் தெரிவு செய்து அங்கே அன்றைக்கு அறியப்பட்ட ஒரு மாமனிதன், ஒரு தேவ மனிதன், தேசத்தையே கர்த்தர் பக்கமாக திருப்பின ஒரு பெரிய எழுப்புதல் வீரன் எலியாவை ஆண்டவர் அட்ரஸ் பண்ணி அனுப்புகிறார் பாருங்க.
அல்லேலூயா. ஆனா அவங்களுடைய நிலைமை பாருங்க, அவங்க இருக்கிற அந்த கொஞ்சம், அந்த அப்பம் கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த கடைசி மீல், அது அவங்களுக்கு கடைசி நேர உணவு. அவங்களும் அவங்க மகனும் என்ன செய்ய போறாங்களாம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் மரணம் தான். அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்னு ஒன்று இல்லை, ஒரு எதிர்காலங்கிறது ஒன்று இல்லை. அப்போ பாருங்க, அந்த அம்மாவாவது வயதானவங்க, அவங்க பையன் பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு இளைஞன். அப்போ அவனுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு வாழ்க்கை இருக்கணும், அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கணும். ஆனால் அன்றைய தேசத்தின் நிலைமை, அன்றைய குடும்ப சூழ்நிலை, அன்றைக்கு அவங்கள சுற்றிலும் இருந்ததான காரியம் எதுவுமே அவங்களுக்கு ஃபேவரா இல்லை. ஆனால் ஒரு தேவ மனிதன் நடத்தப்படுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஊரில் அந்த தாய் கர்த்தரை தேடுறவங்களா இருந்திருப்பான். அதனால தான் பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவிட. எலியா சொல்றார், இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன் பானையில் மாவும் குறையாது, எண்ணெயும் குறை. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா அந்த தாய் தன்னுடைய ஒரே மகனோடு கர்த்தரை தேடுறவங்களா இருந்ததுனால தான் எல்லாம் மரண ஓலங்கள் வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருந்தாலும், வறட்சியினாலும், பஞ்சத்தினாலும், பட்டினினாலும் வாழ்க்கையை நிறைய பேர் இழந்து கொண்டு இருந்தாலும், எதிர்காலம் அநேக வாலிபர்களுக்கு இல்லாமல் போயிட்டு இருந்தாலும், அநேக குடும்பங்களின் கதவு இழுத்து மூடப்பட்டு கொண்டிருந்தாலும், இங்க ஒரு தாயாருடைய வீட்டில் ஒரு கம்பீரம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு திருப்தி அப்ப இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மாவும் அந்த பையனும் கர்த்தரை தேடுறவங்களா இருந்திருக்காங்க. இந்த மாதத்தை நிறைவு செய்கிற நீங்களும் உங்க குடும்பத்தாரும் கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா, உங்களை சுற்றிலும் இருக்கிற அட்மாஸ்பியர் நெகட்டிவா இருக்கலாம், உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கோத்ரூ பண்ற அந்த பாதையில உங்களால கடந்து போக முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு வாசல் உங்களுக்காகவே ஒரு அற்புதம், உங்களுக்காகவே ஒரு தெய்வீக செயல், உங்களுக்காகவே ஒரு தேவ திட்டம், உங்களை ஃபோக்கஸ் பண்ணிய கர்த்தர் செய்யும் காரியம். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். ஓபேத் ஏதோம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனுடைய வீட்டில் ஒரு 3 மாதம் உடன்படிக்கப்பட்டு இருக்கு. இப்ப தாவீது பயந்து போய் தான் அந்த பெட்டியை வச்சுட்டு போனான். ஆனா இப்ப அவனுக்கு ஒரு செய்தி வருது, கிங் டேவிட், உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, ஓபேத் ஏதோம் ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கிறார். ஆமென். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறார். ஓபேத் ஏதோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஓபேத் ஏதோம் ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கிறார். ஓபேத் ஏதோம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாரு. அவருடைய நிலைமை இந்த வித்தின் 3 monthsல ஐயோ அளவே செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய எல்லைகள் விரிவடைந்திருக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறது. அவனுடைய மேன்மைகள் அதிகரித்திருக்கிறது. Why? Because of the ark of the covenant. அந்த உடன்படிக்கை பற்றி இருந்ததுனால. அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது தற்செயலா கொண்டு போய் வைக்கப்பட்டது. டேவிடால அதை கேரி பண்ண முடியல. இதை இன்னும் நான் கொண்டு போய் வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோன்னு சொல்லி பயந்தான். வேற வழி இல்லாம அந்த பெட்டி ஒதுங்கின வீடு தான் இது. அப்போ அவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம தப்பிச்சா போதுன்னு கூட அவன் மனநிலை செஞ்சிருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த தேவ பிரசன்ன குடியிருக்கத்தக்க ஒரு வீடா அன்னைக்கு அந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை பார்த்ததுனால தான் அந்த 3 மாதத்திற்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இந்த மந்தை நிறைவு செய்கிற இந்த நாளில் உங்க வீட்டை கர்த்தர் அப்படி பார்க்கணும். காட்ஸ் பிரசன்ஸ் அப்படியே உங்க வீட்டை நிரப்பி இருக்கணும். filled with God's presence. உங்க வீட்டின் ஒவ்வொரு அறைகளிலும் தேவ மகிமை அப்படி நிறைந்திருக்கிற ஒரு வாசஸ்தலம் அவங்க வீடு இருந்தா, பைபிள் சொல்லுது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்க வீட்டில் பானையில, ஆமேன், கலசத்துல மாவு என்ன செய்யாது, குறையாது. களஞ்சியம் எப்பவுமே எப்படி இருக்கும், பூரணமா நிரம்பி இருக்கும். ஆலைகளில் திராட்சை ரசம் எப்படி இருக்குமா, அப்படியே புரண்டு ஓடும். அப்படின்னா ரொம்ப சர்ப்ளஸா இருக்கும். ஆமா, அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்களை உங்க வீட்டில் நீங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவையும் சந்திக்கப்பட்டு
இன்னும் எவ்வளோ தேவை வந்தாலும் சந்திச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஆசீர்வாதம். அப்போ நமக்கு தேவை தெய்வீக பிரசன்னம். அப்போ நான் 2 ஃபேமிலி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தேவனை தேடுகிற ஒரு நபரா, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு நபரா நானும் என் குடும்பமும் இருந்தா எங்கள் வீட்டில் ஒரு குறை இருக்காது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காது, எங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். அப்படி ஒரு வாஞ்சையோடு புதிய மாதத்திற்குள் எங்களை நடத்தும் ஆண்டவரே. புதிய கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உங்கள்கிட்ட அந்த கிருபைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. அற்பமான ஆரம்பத்தெல்லாம் சம்பூரணமாக முடிவடைய பண்ணுகிறவர், குறைவையெல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர், வெட்கத்துக்கெல்லாம் 2 தன்னையான பலனை தருகிறவர், உறவுகளெல்லாம் சீர்படுத்துகிறவர், சவால்களை சந்தித்து ஜெயம் எடுக்க உதவி செய்கிறவர். அந்த புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்பாக உங்கள் வல்லமையோடு நாங்கள் போக விரும்புகிறோம். உங்கள் பலத்தோடு நாங்கள் நுழைய விரும்புகிறோம். உங்கள் கிருபையோடு நாங்கள் போக விரும்புகிறோம். உங்கள் பிரசன்னத்தோடு நாங்கள் போக விரும்புகிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஜெபமாக அது உங்கள் நாவிலிருந்து புறப்படட்டும், ஒரு ஏக்கமாக அது மாறட்டும், ஒரு வாஞ்சையாக அதை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை தேடுகிற ஒரு குடும்பமா என் குடும்பம் எப்பொழுது இருக்கணும். தேவைக்காகவே தேடுகிற ஒரு நபராய் அல்ல, என் தேவையே நீங்க தான் தேடுகிற ஒரு நபராய் என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை எப்பொழுதோ வாஞ்சிக்கும் ஒரு நபராய் அல்ல. ஆமென். ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு கேரி யுவர் பிரசன்ஸ், ஓ காட். எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தை நான் சுமக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை இயேசுவே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மையை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, ஓ புது பலனை தாரும் தேவா. புதிய நாள் என்னை நடத்தும், புதிய மாதத்திற்கு என்னை நடத்தும்,
சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, ஓ புது பலனை தாரும் தேவா, புதிய நாள் என்னை நடத்தும். ஆமென். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். நல்ல கரங்களை தட்டி எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, உம்முடைய துணையோடு அந்த புதிய மாதத்திற்குள் நுழைய நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவர். நாங்கள் தனியா மேற்கொள்ள முடியாதுப்பா, தனியா சக்சஸ் பண்ண முடியாது ஆண்டவர், தனியா நிலை நிற்க முடியாதுப்பா. நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. தெய்வ பிள்ளைகளை நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை கடந்த நாட்களிலே, வாரங்களிலே, மாதங்களிலே கர்த்தரை தேடுறதுல நம்ம ஏதாவது குறைவுபட்டிருந்தா ஆண்டவரே இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா, உண்மையா தேடுவோம்ப்பா, முழு உள்ளத்தோட தேடுவோம்ப்பா, முழு மனதோட முழு பலத்தோட உம்மிடத்தில் நான் அன்பு கூறும் ஆண்டவரே. கடமைக்காக உங்களை தேடி வருகிற ஒரு ஆளா நான் இருந்ததெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கப்பா. நிறைய நேரத்தில் உங்க பிரசன்னத்தை நான் உணரவே இல்லைப்பா. அதற்குள்ள ஆண்டோட்ட அறிக்கையிட்டு கன்ஃபஸ் பண்ணி ஐக்கியப்பட்டுருங்க, ஒப்புரவாயிருங்க. தேவ பிரசன்னத்தை உணராத ஒரு கிறிஸ்தவனா இருப்பது வீண். ஆண்டுடைய பிள்ளையா தேவனுடைய மகிமையை என்னால் உணர முடியலன்னா அதை போல ஒரு நிர்பாக்கியம் எதுவுமே இல்லைங்க. உங்க பிரசன்னத்தை உணராத எத்தனையோ நாள் இருந்தது, எத்தனையோ மணித்துளிகள் கடந்து போனது. அப்படிலாம் இருக்க விரும்பலப்பா. எப்பொழுதும் எல்லா நேரமும் உங்க சமூகத்தை நான் உணரணும், உங்க பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே. இதை நான் உணர முடியாதபடி உம்மை தேடுவதற்கு குறுக்க இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி போடுங்கப்பா. இது புதிய மாதத்தில் தொடரக்கூடாது, இந்த தவறு தொடரக்கூடாது, இந்த குறைவோடையே நான் புதிய மாதத்திற்குள்ள போகக்கூடாதுப்பா. அல்லேலூயா. சரி செய்ய வேண்டிய இந்த உறவுகளை சரி செய்ய எனக்கு கிருபை தாங்க. ஆமென். உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத அந்த தன்மைகளுக்கு என்ன காரணமா இருந்தாலும் அதை நான் விட்டுவிட மனதா இருக்கிற ஆண்டவரே. அது எனக்கு வேண்டாம்ப்பா. உங்க சமூகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆமென். நானும் என் வீடு ஆண்டவரே உங்களை தேடுகிற ஒரு குடும்பமா இருக்கணும்ப்பா. ஒரு நோவா குடும்பத்தை போல, ஒரு கொர்நேலியு குடும்பத்தை போல ஆண்டவரே, ஒரு ஓபேதேதோம் குடும்பத்தை போல உங்களை தேடுகிற ஒரு குடும்பமா நாங்க மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கென்று இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. அதற்காக எங்களை உங்க சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கும் எங்களுக்கும் எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே, இடைவெளி வந்துடக்கூடாதுப்பா. அதுக்கு ஒரு நாள் நாங்கள் இடம் கொடுக்க விரும்பலப்பா. இந்த உறவு வலுப்படட்டும் இயேசுவே, உம்மோடு உள்ள அந்த உறவு வலுப்படட்டும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், உங்க சமூகம். உண்மையா இதை சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஒரு குறைவில்லாமல் நிறைவா எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹalleluya. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.